ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய கூட்டு தாக்குதலில் ஈரானின் ஆன்மீக மற்றும் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒட்டுமொத்த ஈரானும் தற்போது கொந்தளிப்பான சூழலில் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றது. ஈரானிய தலைநகரான தெஹ்ரானில் உள்ள கிராண்ட் மொசல்லா வளாகம் முழுவதும் தங்கள் மறைந்த தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் பெருந்திரளாக கூடி வருகின்றனர். சோகமும் ஆத்திரமும் ஒன்று சேர கலந்திருக்கும் இந்த பெருங்கூட்டத்தில் துக்கத்தை விடவும் பழிவாங்கும் உணர்ச்சியே மேலோக்கி காணப்படுகின்றது. அஞ்சலி செலுத்த வந்தவர்களில் பெருமளவானோர் அநியாயமாக சிந்தப்பட்ட இரத்தத்துக்கும் அதற்கான பழிவாங்கலுக்குமான சக்தி வாய்ந்த ஷியா மத சின்னமான சிவப்பு பதாதைகளையும் கொடிகளையும் கைகளில் ஏந்தி செல்கின்றனர். குறிப்பாக தெஹ்ரான் வீதிகளில் அலைகளையாக காட்சியளித்த இந்த சிவப்பு கொடிகளின் ஷியா பிரிவினரின் வரலாற்று சிறப்பு மிக்க முழக்கமான யா லெத்தார் அல் சசைன் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நின்றுவிடாமல் தற்போதைய சூழலுக்கு ஏற்ற புதிதாக உருவாக்கப்பட்ட புதிய வாசகங்களும் அந்த பதாதைகளில் பிரதானமாக இடம்பெற்றும் இருக்கின்றது. இந்த முழக்கமானது கிறிஸ்துவுக்கு பின் 680களில் கர்பலா போர்க்காலத்தில் கடுமையாக கொல்லப்பட்ட நபிகள் நாயக முகமது அவர்களின் பேரனான இமாம் சசைன் மரணத்தை ஒட்டிய துக்கம் அனுசரிக்கப்பட்டு கவிஞர் மரணத்தையும் பிணைத்து காட்டப்படுகின்றது. இந்த ஸ்லாமிய அடையாளத்தின் மையப்புள்ளியாகவும் ஒடுக்குமுறை மற்றும் கொடுங்கோளாண்மை எதிரான மாபெரும் எதிர்ப்பின் சின்னமாகவும் இந்த சின்னம் நினைவுபடுத்தப்பட்டும் இருக்கின்றது. வரலாற்று ரீதியாக ஷியா போராளிகளை பழிவாங்கும் போருக்கு திரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த வாசகங்கள் இன்று கமேனியின் பேரோடு தழுவப்பட்டிருப்பது அவரை கொன்ற எதிரிகளுக்கு எதிரான ஒரு நேரடி போர் அறிவிப்பாகவே பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த இறுதிச் சடங்கில் ஈரானிய தேசிய கொடிகளுடன் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் மஞ்சள் நிற பதாதைகளும் பெருமளவில் பறக்கவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகின்றது. மறுபுறம் தலைநகர் இப்படிப்பட்ட உணர்ச்சி பெருக்குடர் இறுதிச் சடங்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் சர்வதேச சமூகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் ஈரான் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதையே கேள்வியாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. அயதுல்லா அலி கமேனியின் மரணத்தை தொடர்ந்து ஈரானின் புதிய உச்ச தலைவரான அவரது மகன் மொஜ்தபா கமேனி அதிகாரப்பூர்வமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அவர் தெரிவு செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்தே இன்று வரை ஒருமுறை கூட பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதுதான் தற்போதைய சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. தலைநகரில் மக்கள் கூட்டமாக திரண்டு வந்து தங்களின் புதிய தலைவரின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கும் வேளையிலும் மொஜ்தபா கமேனி எங்கே இருக்கின்றார் அல்லது அவர் என்ன நிலையில் இருக்கின்றார் என்பது குறித்து எந்த ஒரு உறுதியான தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. ஈரானின் மிக உயரிய பதவியை ஏற்ற ஒரு தலைவர் நாட்டின் இத்தகையதொரு முக்கியமான இக்கட்டான காலகட்டத்தில் பொதுவெளியில் தோன்றாமல் மறைந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களையும் யூகங்களையும் கிளப்பிக் கொண்டே இருக்கின்றது. மொஜ்தபா கமேனியின் இந்த தொடர் மறைவு சர்வதேச அரசியல் மற்றும் உளவுத்துறை வட்டாரங்களில் அவரது உடல்நிலை குறித்து கடுமையான சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அவர் தந்தை அயதுல்லா அலி கமேனி, தாய் மற்றும் மனைவி ஆகியோர் கொல்லப்பட்டது அதே அமெரிக்க ஆஸ்திரேலிய கொடூர தாக்குதலில் மொஜ்தபா கமேனியும் சிக்கியிருக்கலாம் என்றும் அந்த தாக்குதலில் அவர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடும் என்று உளவுத்துறை வட்டாரங்கள் நம்புகின்றது. தற்போது வரை அவர் நேரடியாக தோன்றி உரையாற்றாமல் அவரது பெயரில் வெளியிடப்படும் எழுத்துப்பூர்வமான அறிக்கைகள் மூலமாக மட்டுமே தனது ஆதரவாளர்களுடன் அரசாங்கத்துடனும் தொடர்பு கொண்டு வருகின்றார். இந்த நடைமுறையானது அவர் கடுமையான உடல்நல பாதிப்பில் இருக்கின்றார் அல்லது நாட்டை திறம்பட வழிநடத்தக்கூடிய தகுதியில் தற்சமயம் இருக்கின்றாரா என்ற கேள்விகளை வலுக்கச் செய்தும் இருக்கின்றது. தற்போதைய இக்கட்டான போர் பதற்றிய சூழலில் ஈரானின் உண்மை திரைமறைவில் இருந்து வழிநடத்துவார் யார் என்ற கேள்வியும் அதிகார போட்டி ஏதும் நிலவுகின்றதாக என்ற விவாதமும் உலகரங்கில் எழுந்த வண்ணம் இருக்கின்றது. இருப்பினும் ஈரானிய அரசாங்க தரப்பிலிருந்து இறுதிச் சடங்குகள் மற்றும் நாட்டின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பல விவரங்கள் மற்றும் திட்டங்கள் மறைவாக விவரிக்கப்பட்டிருந்தாலும் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி எப்போது பொதுவெளியில் தோன்றுவார் என்பது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்லது திட்டங்களோ ஈரானிய ஊடகங்களால் வெளியிடப்படவில்லை. ஆனால் பாதுகாப்பு பகுப்பாய்வாளர்களின் கூற்றுப்படி ஈரான் தற்போது கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை
சந்தித்து வருவதால் புதிய உச்ச தலைவரின் உயிருக்கு இருக்கும் ஆபத்துக்களை கருத்தில் கொண்டு அவர் இருக்கும் இடம் அல்லது அவர் பொதுவெளியில் தோன்றும் நிகழ்வுகள் குறித்து எந்தவொரு முடிவுகளும் முன்கூட்டியே பகிரப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகின்றது. எதிரிகளின் அடுத்த கட்ட தாக்குதலில் இருந்து புதிய தலைவரை பாதுகாப்பதற்காகவே இந்த அதீத ரகசிய காக்கப்படலாம் என்று அவர் தரப்பினர் வாதிடுகின்றனர். தலைவரின் மரணத்தால் ஏற்பட்ட வடுக்களும் பழிவாங்கல் வெறியும் ஈரானிய மக்களிடையே கொழுந்துவிட்டு எறியும் வேளையில் புதிய தலைவரின் மர்மமான வரைவு உள்நாட்டில் அரசியலிலும் ராணுவ கட்டமைப்பிலும் ஒருவித நிழல் யுத்த சூழலையே உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. சிவப்பு கொடிகளோடு பழிவாங்க துடிக்கும் மக்கள் ஒரு புறம், திரைக்கு பின்னால் இருந்து அறிக்கைகளை மட்டுமே வெளியிட புதிய தலைவர் மற்றும் ஈரான் நாடு தற்போது வரலாற்றின் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான ஒரு திருப்பு முனையில் நின்று கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான விமர்சன கணைகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கடுமையாக சாடி பேசியும் இருக்கின்றார். மாத்தறை பகுதியில் நேற்றிரவு நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் தற்போதைய ஜேவிபி தலைமையிலான அரசாங்கத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தும் இருக்கின்றார். அவரது உரையின் ஒட்டுமொத்த சாராம்சம் நாட்டின் பாதுகாப்புக்காக உயிரை தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் கௌரவத்தை காப்பது, கடந்த கால ராஜபக்ச அரசாங்கத்தின் பிரம்மாண்டமான அபிவிருத்தி திட்டங்களின் உண்மைத்தன்மை நிலைநாட்டுவது மற்றும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது ஆகிய 3 விடயங்களையும் அவர் மையப்படுத்தி பேசியும் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ச தனது உரையில் முதலாவதாக மிகவும் முக்கியமாக கூறியது நாட்டின் முப்படையினரின் கௌரவம் தற்போது அரசாங்கத்தினால் எவ்வாறு கையாளப்படுகிறது என்பது பற்றியாகும். நாட்டுக்காக தங்களின் இன்னுயிரையும் தியாகம் செய்து பல தசாப்த கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ராணுவ வீரர்கள் பெற்றுக் கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகளையும் அவரது கௌரவத்தையும் தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டு சிறுமைப்படுத்தி வருவதாக அவர் நேரடியாக குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். இன்று கொழும்பில் உள்ள குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்து கொண்டு டை மற்றும் கோட் அணிந்து கொண்டு கம்பீரமாக தெரியும் உயர் அதிகாரிகளுக்கு எமது ராணுவ வீரர்களின் பாதுகாப்பு மிக முக்கிய தேவையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு சொகுசாக வாழும் இந்த அதிகாரிகளுக்கு எமது ராணுவ வீரர்கள் தங்களின் வீரத்துக்காக பெருமையுடன் மார்பில் அணிந்திருக்கும் பதக்கங்கள் வரும் இரும்பு துண்டுகளாக தெரியலாம் என்று மிக கடுமையான வார்த்தைகளால் சாடியும் இருக்கின்றார். மேலும் இந்த பதக்கங்கள் வெறும் உலோகங்கள் அல்ல என்பதை சுட்டிக்காட்டியவர் அந்த ஒவ்வொரு பதக்கத்துக்கும் பின்னாலும் ஒரு ராணுவ வீரர் போர்க்களத்தில் எதிர்கொண்ட மரணத்துக்கும் வாழ்வுக்கும் இடைப்பட்ட ஒரு பெரும் போராட்டம் ஒளிந்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்தும் இருக்கின்றார். இன்று இந்த நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் எந்த ஒரு பயமுமின்றி சுதந்திரமாக வீதிகளில் நடமாடுவதற்கும் நிம்மதியாக மூச்சு விடுவதற்கும் காரணம் அன்று போர்க்களத்தில் தங்களின் சரீரத்திலிருந்து இரத்தத்தை சிந்திய எமது தியாகமான ராணுவ வீரர்களையாகும் என்று அவர் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக குறிப்பிட்டும் இருக்கின்றார். இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.